பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது. இன உணர்வு மான உணர்வு அற்றுப்போய் பட்டு போய் சாதிய மத உணர்வு மேலோங்கி நின்று இந்த கூட்டத்தை எழுப்புவதற்கு பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது. செருத்தையே வெளியே வந்தோ எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படு வெளியில் புறப்பட்டான் புலியாக. நம்பினை பகலினை நல்லூரில் என்றே சிம்புட் பறவையே சிறகை விரி விழி எடு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி. இங்கும் நாட்டிற்கு இனி கடுதை ஆட்சியா கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து நமக்குள்ள உரிமாய் தமக்கென்பார் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழி பற்றெங்கே வெளிப்பொற்று எழுகின்றான் எழுந்தான் ஒருவன். உன் மொழி பற்றி எங்கே இழ சொன்னான் எழுந்தான் ஒருவன். அது வேற நான் தான். சிவண்ணே எதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். அம்மானா என்ன, மாணவினா என்ன, கல்வினா என்ன, கடவுள்னா என்ன, நாம் தமிழர் கட்சியில நாம்னா என்ன, மொழி பற்றுனா அம்மானா என்னன்னு கேட்டா பதில் சொல்லணும். அதான் மொழி பற்று. மொழி பற்றுனா வணக்கம்ங்கிறது என் மதத்துக்கு எதிரானது, நாங்க வணக்கம் சொல்ல மாட்டோம் வாழ்கதான் சொல்லுவோம் சொல்ல பாத்தீங்களா. அது எப்படா நீ சொல்லலாம்னு கேட்கணும். அவன் தான் மொழி பற்று உள்ளவன், அவன் தான் நாட்டை ஆள தகுதி உள்ளவன். மதமாத்தி செந்தில்வேல் வெற்றிவேல் இளமுருகுன்னு பேர் வச்சிருக்க தமிழ் பேரை பிடிக்கிட்டு ஜோசப் செபஸ்டின் மேரி ஸ்டெல்லான்னு பேர் சொல்லுவான்ல, அதை கேட்டுட்டு பொத்திட்டு வரான்ல, அவன் ஆம்பளையும் கிடையாது அவன் மனுஷனும் கிடையாது. அவன் ஆம்பளையும் கிடையாது மனுஷனும் கிடையாது, துரோகி. இந்த தமிழ் மொழிக்கு கிடைச்ச துரோகி. தமிழ் பேரை பிடிக்கிட்டு இங்கிலீஷ் பேரை சொல்லுவாரு, அதை தட்டி கேட்கிறவன் தான் ஆம்பளை. தமிழ் தேசியத்துல எவன் இருக்கான்? வணக்கங்கிற என் மதத்துக்கு எதிரானது, நாங்க வணக்கம் சொல்ல மாட்டோம் வாழ்கதான் சொல்லுவோம் அப்படின்னு பொத்திட்டு மேலையும் கீழையும் பொத்திட்டு போயிட்டே இருக்கிற போண்டியதானே. பாரதி பத்தி பேசிட்டு இருக்க பாரதி பாரதி பொத்திட்டு போண்டேதான் இல்ல. இங்க புடுங்க வரைய மொழி பற்றி எங்கேயா? அம்மா என்ன உனக்கு, வணக்கம்னா என்ன? அபூபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டிக்கும் போது மொழி பற்று தெரியல உனக்கு. மதம் மாத்தி தமிழ் பேரை பிடிங்கிட்டு இங்கிலீஷ் பேரை சொல்ற அப்ப உனக்கு மொழி பற்று தெரியல. ஒரு தீவிரவாதியை பத்தி அப்பன்னு சொல்ற அப்ப உனக்கு மொழி பற்று வரல. மொழி பற்று எங்கே? பாரதிய பார்த்தவனு வருதா மொழி பற்று எங்கன்னு? கல்வினா என்ன, மேடைனா என்ன, சாப்பாடுன்னா என்னன்னு தெரியுமா, அரசியல்னா என்னன்னு தெரியுமா? மொழி பற்று எங்க? மொழி பற்றி எங்கே? நல்ல பேச்சு திறமை இருக்குன்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா? தமிழை விளங்கணும், தமிழக மக்கள் நல்லா இருக்கணும், தமிழ் எங்கும் பரவணும், எதிலும் பரவணும், தமிழ் உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தமிழ் தேசியம் இருக்கக்கூடாது. தமிழ் தேசியத்தை யாரும் ஆதரிக்க கூடாது. தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டுல இருந்து அகஸ்ட்னா தான் நாம எல்லாம் மனுஷன். இல்லாட்டினா நம்மளை கொன்னு புதைச்சிருவான். இலங்கையில கொண்டாங்களோ அது மாதிரி. தமிழ் தேசத்துக்கு அம்மா என்னன்னு தெரியாது, மொழினா என்னன்னு தெரியாது, எதிரி யாருன்னு தெரியாது. நம்மளை எப்படி மயக்குவான்னா கோயில் கோபுரத்தை விட என் வள்ளுவன் பாட்டன் தான் உலகுக்கு பொதுமறை தந்தவன்னு சொல்லிட்டு நம்மளை தழுவான். வள்ளுவனாவது பொதுமறை தான் கொடுத்தான். எதுல கொடுத்தான்? தமிழ்ல தானே கொடுத்தான். அப்ப தமிழ் தானே மூத்தது. தமிழ்ல ஒரு மொழி இருக்குல்ல, அந்த மொழியில பேர் வைக்க முடியல. அந்த தமிழ் மொழியில பேர் வச்சவனுக்கு தான் அரசு பணி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேளுங்களாம். தமிழ் தேசியத்தை ஆதரிக்க யாராவது கேளுங்க, செய்ய மாட்டான். ஆனா மளிகை கடையை பார்த்தாக்கே யாரி விடுவான். ஏய் தமிழை காசு வேணும், தமிழ் வேண்டாமாடா? அதைத்தான் நான் கேட்கிறேன். தமிழை ஆட்சி அதிகாரம் வேணும், வாக்கு உரிமை வேணும், தமிழை வரிப்பணம் வேணும், தமிழ் வேண்டாமாடா? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா தமிழ்ல பேர் வச்சவங்க தான் அரசு பணி வழங்கப்படும் அப்படின்னு உன்னால அறிவிக்க முடியுமா? அறிவிச்சுட்டு நீ கட்சி நடத்த முடியுமா? பேசுறிய மைக்கு தெரிக்க. உன் நோக்கம் கோயில அழிப்பதும் இந்த மொழி அழிப்பதும் தான். நீ உண்மையான தமிழ் நேசிப்பாளன் அப்படின்னா, தமிழ் தான் உனக்கு தாய்மொழியா இருந்ததுன்னா, தமிழுக்காகத்தான் இந்த கட்சியை நாங்க ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தமிழ்ல பேர் வச்சவங்க தான் அரசு பணி வழங்கப்படும். அறிவிச்சு பாருங்க.